Hi students, today we are going to discuss about structure of chromosomes. So previous videos la nama chromosomes, DNA and genes பார்த்திருந்தோம் ஓகேவா. ஸோ வந்து ஒரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம்ஸ் இருக்கும், குரோமோசோம்ஸில் டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏவில் சீக்வன்ஸ் ஓகேவா ஜீன்ஸ் இருக்கும். ஸோ அடினைன் நியூக்ளியோடைட், குவானைன் நியூக்ளியோடைட், சைட்டோசின் நியூக்ளியோடைட், தைமின் நியூக்ளியோடைட். ஸோ இந்த பேசிக்காக இந்த ஜீன்ஸ் எல்லாமே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோஸில். நவ் டிஸ்கஸ் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ குரோமோசோம்ஸ். த குரோமோசோம்ஸ் ஆர் thin, long and thread-like structures. குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும், மெலிசாக இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த thread-like structures consisting of two identical strands called sister chromatids. ரெண்டு ஒரே மாதிரி சகோதரி மாதிரி இருக்கிறது ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஐடென்டிக்கல் சிஸ்டர். ஸோ டூ ஐடென்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் கால்டு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ரெண்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஹெல்டு டுகெதர் பை த சென்ட்ரோமியர். அந்த ரெண்டு ஜாயின் ஆகிறது எது அப்படின்னா சென்ட்ரோமியர் ஓகேவா. ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். ஸோ அந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, அது ரெண்டுமே என்னது ஐடென்டிக்கல் குரோமோசோம்ஸ், தட் இஸ் கால்டு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். அப்போ அந்த ரெண்டு குரோமேட்டிட்ஸும் வந்து ஜாயின் பண்ணுறது என்னது சென்ட்ரோமியர் ஓகேவா. ஸோ இப்போ அது வந்து சென்ட்ரோமியர். தே ஆர் ஹெல்டு டுகெதர் பை அ சென்ட்ரோமியர். ஈச் குரோமேட்டிட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பைரலி கோயில்டு தின் ஸ்ட்ரக்சர் கால்டு குரோமோனீமா. குரோமோனீமா. ஸோ இப்போ வந்து இதுதான் என்னது அப்படின்னா குரோமோனீமேட்டா உள்ளே இருக்கிறது. ஸோ இப்போ ஸ்பைரல் காயில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பைரல் காயில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இன்சைட் த குரோமோசோம்ஸ்குள்ளே ஓகேவா, குரோமேட்டிட்குள்ளே. அதுக்கு பேர் தான் என்னது குரோமோனீமா. த குரோமோனீமா ஹேஸ் நம்பர் ஆஃப் பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா மணி போன்ற அமைப்பு அதில் இருக்கும், பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மணி ஓகேவா. அலாங் இட்ஸ் லென்த் விச் ஆர் கால்டு குரோமோமியர்ஸ் ஓகேவா. குரோமோமியர்ஸ் அதில் வந்து அந்த லென்த் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு என்னென்னா பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மணி போல் ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் என்னது குரோமோமியர்ஸ் ஓகேவா. குரோமேட்டிட்ஸ், குரோமோனீமா, குரோமோமியர்ஸ். அதுக்கடுத்தது இந்த குரோமோசோம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட்ஸ், தட் இஸ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. தென் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ், அதாவது ஹிஸ்டோன்ஸ் அண்டு நான் ஹிஸ்டோன்ஸ். குரோமோசோமல் ப்ரோட்டீன் என்னென்ன அப்படின்னா ஹிஸ்டோன் அண்டு நான் ஹிஸ்டோன்ஸ் அண்ட் சர்டன் மெட்டாலிக் அயான்ஸ் ஆல்சோ ஓகேவா. அதில் என்ன இருக்குது அப்படின்னா மெட்டாலிக் அயான்ஸும் அதில் வந்து இருக்குது எதில் குரோமோசோம்ஸில். திஸ் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் சப்போர்ட் கொடுக்குது ஓகேவா. ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் அப்படின்னா ப்ரோட்டீன் தான். இப்போ நம்மளுடைய பாடி டெவலப் ஆகிறதும் இல்லை ஒரு பாடி பில்டு மசில்ஸ் ஆகிறதும் எதனுடைய ரீஜன் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ ப்ரோட்டீன்ஸ்னால தான் பில்டப் பாடி மசில்ஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த குரோமோசோமுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குது ஓகேவா. ஸோ சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ், குரோமேட்டின்னா என்ன, குரோமோனீமானா என்ன, குரோமோமியர்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது ஓகேவா. டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது, குரோமோசோமல் ப்ரோட்டீன் அது ஹிஸ்டோன் அண்டு நான் ஹிஸ்டோன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்டாலிக் அயான்ஸும் அதில் மேடப் ஆஃப் ஆகிருக்கு. த ப்ரோட்டீன்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஓகேவா. அதுதானதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் தான் இன்வால்வ் ஆகுது ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸில் ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா குரோமோசோம்ஸ் ஓகே. அதுக்கடுத்தது சென்ட்ரோமியர், அதுக்கடுத்தது குரோமேட்டிட். ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா. அதுக்கடுத்தது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தது பெலிசில், அதுக்கடுத்தது மேட்ரிக்ஸ், அடுத்தது குரோமோனீமேட்டா, அதுக்கடுத்தது பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட்ரோமியர், ஸ்பிண்டில் ஸ்பைபர், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் சேட்டலைட் ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் என்னது அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா, குரோமோசோம்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது.
ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேவா. குரோமடிட்ஸ்னால் என்ன, குரோமோனீமானா என்ன, அடுத்தது குரோமோமியஸ் ஓகேவா. அதுக்கு அடுத்தது சம் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். A chromosome consists of the following regions. அதில் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், நெக்ஸ்ட்டு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், நெக்ஸ்ட்டு டீலோமியர், நெக்ஸ்ட்டு சேட்டிலைட். ஸோ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எது அப்படின்னா இந்த 4 பார்ட்ஸ் தான். ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், டீட்டெயிலாக எழுதி பார்க்கணும். ப்ளஸ் வந்து எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ளூடிங் அந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் ப்ளஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபு இது எல்லாமே சேர்த்து படித்தா தான் இது 7 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் ஓகேவா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த குரோமோசோம்ஸில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. த 2 arms ஆஃப் எ குரோமோசோம்ஸ் மீட் அட் எ பாயிண்ட் கால்டு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சென்ட்ரோமியர். 2 குரோமோசோம்ஸ் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்கு, அந்த மீட் பண்ணுற இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது ஓகேவா. ஸோ இப்போ அந்த 2 குரோமோசோம்ஸ் மீட் பண்ணுற இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னா ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது, சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறோம். த சென்ட்ரோமியர் இஸ் a region where spindles fiber attached to the chromosome during cell divisions ஓகேவா. செல் டிவிஷனில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகுது. இப்போது ஆப்போசிட் போல்ஸில் ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னா, குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், ஜாயின் ஆகும். நம்ம செல் டிவிஷன்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அதில் வந்து ஜாயின் ஆகும்போது அப்போ அதுக்கு வந்து என்னது அப்படின்னா இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது ஓகேவா. இந்த சென்ட்ரோமியர் இஸ் a regions where spindles fiber attached to the chromosome during cell division. செல் டிவிஷன் நடக்கும்போது அந்த அட்டாச் ஆகிறதுக்கு இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் அது எந்த ரீஜனில் இருக்குது அப்படி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனில் தான். அந்த 2 arms வந்து மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு அடுத்து எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகணும் அதுக்கு பேர் எல்லாமே செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓகேவா. கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். சம் குரோமோசோம்ஸ் possess செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ எந்த இடத்துல வேணாலும் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகலாம். ஒரு குரோமோசோம்ஸில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு அடுத்தது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகினாலும் அதுக்கு நேம் என்ன அப்படின்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓகேவா. தே ஆர் நோன் அஸ் நியூக்ளியர் ஜோன் ஆர் நியூக்ளியோலர் ஆர்கனைசர். த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ் இன் த நியூக்ளியஸ். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஜோன் என்ன ஃபார்ம், நியூக்ளியர் ஜோனாக ஃபார்ம் ஆகுது, அல்ல நியூக்ளியோலர் ஆர்கனைசராக ஃபார்ம் ஆகுது. ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியஸுக்குள்ளே நியூக்ளியோலஸ் இருக்கும் ஓகேவா. அப்போ நியூக்ளியஸ் அப்படின்னா ஒரு சரௌண்டட் ரீஜன்ஸ் ஓகேவா. ஃபுல் போர்ஷன் நியூக்ளியஸ் ஃபுல் போர்ஷன் இருக்கிறத நியூக்ளியஸ் சொல்கிறோம், அது செல்லுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு ஸ்மால் நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம, நியூக்ளியோலஸ். அப்போ அந்த நியூக்ளியஸில் நியூக்ளியோலஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் இது நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் நியூக்ளியர் ஜோன் சொல்லலாம், இல்லை அப்படின்னா அது நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. இதுதான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். எந்த பாயிண்டில் வேணாலும் நடக்கும். ஃபஸ்ட்டு நடக்கிறது ப்ரைமரி, அதுக்கடுத்தது எந்த பாயிண்டில் வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டீலோமியர். எண்ட் ஆஃப் த குரோமோசோம் இஸ் கால்டு டீலோமியர், அதாவது ஒரு நுனி ஓகேவா. ஸோ இப்போ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு இறுதி பகுதி அப்படின்னு சொல்கிறது தான் டீலோமியர் அப்படின்னு சொல்கிறோம். Each extremity of the chromosomes has polarity and prevents it from joining the adjacent chromosomes ஓகேவா. அந்த குரோமோசோம் வந்து அதனுடைய நுனி வந்து எதிரெதிர் தன்மையில் இருக்கும். குரோமோசோம்ஸினுடைய நுனி என்ன இருக்குன்னா எதிரெதிர் தன்மையில் இருக்கும். இது அருகில் உள்ள குரோமோசோம்கள் ஒன்றோட ஒன்று சேருவதை தடுக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸை ஜாயின் ஆகும்போது இது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஓகேவா. போலாரிட்டி extremity of the chromosome has polarity and prevent it from joining the adjacent chromosomes ஓகேவா. எதிரெதிர் தன்மை இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகிறத தடுக்குது. டீலோமியர் வந்து ஒரு நிலைப்புத்தன்மையே இருக்கும், அதாவது இட் மெயின்டைன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்டெபிலிட்டி டு த குரோமோசோம்ஸ் ஓகேவா. டீலோமியர் வந்து ஒரு நிலைப்புத்தன்மையாக இருக்கும், ஜாயின் பண்ணுறது தடுக்கிறது ஓகேவா.
joining the adjacent chromosome, prevent it from the joining and adjacent chromosomes. பக்கத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் ஜாயின் ஆகாமல் தடுத்து நிறுத்துது இந்த டீலோமியர். அதனுடைய வந்து எண்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ், ஒரு நுனி இறுதி பகுதி தான் என்ன சொல்கிறோம் நம்ம டீலோமியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதனுடைய போலாரிட்டி அப்படின்றது அதனுடைய எதிரெதிர் தன்மை. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து ப்ரிவெண்ட் ஆகும் ஜாயின் ஆகாமல். இதுக்கு பேர் தான் டீலோமியர். இது மெயின்டைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ் வந்து நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா இந்த டீலோமியர் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சேட்டிலைட். Some of the chromosomes have an elongated knob-like appendages at one end of the chromosome is known as satellite. ஒரு முனையில் ரொம்ப நீண்ட குமிழ் போன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? எலாங்கேட்டட் knob-like appendages. ஓகேவா? அப்போ வந்து என்னது எலாங்கேட்டடாக ரொம்ப நீளமாக, knob-like அப்படின்னா ஒரு குமிழ் மாதிரி. ஓகேவா? அது மாதிரி வந்து ஒரு அதில் வந்து அந்த குரோமோசோம்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது சேட்டிலைட். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயும் பார்க்கலாம் இந்த பிக்சர்ஸில். ஸோ அப்போ அந்த சேட்டிலைட் அப்படின்றது இந்த ஒரு ஒரு ரவுண்ட் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஒரு குமிழ் போன்ற அமைப்பு, அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேட்டிலைட். ஓகேவா? அதுதான் என்னது சேட்டிலைட். சேட் குரோமோசோம்ஸ், அதர்வைஸ் கால்ட் அஸ் சேட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். these chromosomes which satellites are called as சேட் குரோமோசோம்ஸ். ஓகேவா? ஒரு எண்டில் இருக்கிறது டீலோமியர். அது மட்டும் இல்லாமல் knob-like ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த குரோமோசோம்ஸில் எலாங்கேட்டட் knob-like appendages வந்து ஒரு எண்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சேட்டிலைட், அதர்வைஸ் கால்ட் அஸ் சேட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட் என்னது ஒரு ரொம்ப தின்னாக இருக்கும், லாங்காக ரொம்ப நீளமாக இருக்கும், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு அந்த என்னதுக்கு நேம் அப்படின்னா சென்ட்ரோமியர். அதில் அந்த இந்த குரோமேட்டிட்ஸோட ரெண்டு பக்கத்தில் நீட்டாக இருக்கிறதா குரோமேட்டிட்ஸ். அதில் என்னென்னா ஸ்பைரல் காயில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து குரோமோனிமா இருக்குது. இந்த குரோமோனிமா ஹேஸ் நம்பர் ஆஃப் பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அது லென்த் வைஸாக அந்த எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அது வரைக்கும் அந்த பீட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு அதுக்கு குரோமோமியஸ் அப்படி சொல்லுவோம். அதுக்கடுத்தது இந்த குரோமோசோம்ஸில் டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கெமிக்கல் அந்த குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஹிஸ்டோன்ஸ் இருக்கும், நான் ஹிஸ்டோன்ஸ் இருக்கும், அண்ட் மெட்டாலிக் அயான்ஸும் ப்ளசண்டாக இருக்குது. இந்த ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இதுதான் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்தது 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸு: ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், டீலோமியர், சேட்டலைட்ஸ். ப்ரைமரி வந்து ரெண்டு ஆன்ஸ் வந்து ஜாயின் ஆகக்கூடிய மீட் அப்படின்றதான் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சென்ட்ரோமியர் சொல்கிறோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ரீஜன் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து என்னென்னா ஸ்பிண்டில்ஸ் ஃபைபர் அட்டாச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. குரோமோசோம் செல் டிவிஷன் நடக்கும்போது ஜாயின் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த பாயிண்டில் வேணாலும் நடக்கலாம், அதுதான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரைமரி ஃபஸ்ட்டு நடக்கிறது ப்ரைமரி, அதுக்கடுத்து எது வேணாலும் நடக்கிறதா செகண்டரி. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா நியூக்ளியர் ஜோன் ஃபார்ம் ஆகுது. அது நியூக்ளியோலர் ஆர்கனிசர் அப்படி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நியூக்ளியஸுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னா ஒரு லார்ஜ், அதுக்குள்ளே சின்னதாக ஸ்மால் இதாக இருக்கிறதா நியூக்ளியோலஸ், அது ஃபார்ம் ஆகிறது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதுக்கடுத்தது டீலோமியர், அது ஒரு எண்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸில் இருக்கிறது தான் அது டீலோமியர். இது வந்து ஒரு அதனுடைய எதிரெதிர் தன்மை இருக்கிறதுனால வேறு குரோமோசோம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற குரோமோசோம்ஸ் வந்து ஜாயின் ஆகாமல் தடுத்து நிறுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிலிட்டி, இந்த குரோமோசோம் வந்து நிலைச்சி நிற்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டீலோமியர் தான். அதுக்கடுத்து சேட்டலைட்ஸ், அதோட அந்த எலாங்கேட்டட் knob-like appendages வந்து எது அப்படின்னா அது ஒரு குமிழ் போன்ற நீளமாக இருக்கிறது தான் இந்த சேட்டலைட் சொல்லுவோம். இந்த குரோமோசோம் சேட்டலைட் வந்து அதர்வைஸ் கால்ட் அஸ் சேட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? The telomere acts as a aging clock in every cell. Telomeres are protective sequence of the nucleotides found in chromosomes. ஓகேவா? ஒரு டீலோமியர் வந்து ஒரு செல்லினுடைய எண்டு அது ஏஜ். ஓகேவா? அதனுடைய முதுமையை உணர்த்துறதுக்கு செயல்படக்கூடியதான் அது இந்த டீலோமியர். அப்போ இந்த டீலோமியர் ஆர் ப்ரொடெக்டிவ் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா? இந்த குரோமோசோமில் நியூக்ளியோடைட் தொடர்வரிசையில் இருக்கக்கூடியதான் அந்த டீலோமியர். அது செல் டிவைட் எவ்ரி டைம் தி பிகம் ஷார்ட்டர். செல் வந்து இப்போ டிவைட் ஆகும்போது இது என்ன ஆகுது, ரொம்ப குறுகல் அடைஞ்சிரும். அந்த டீலோமியர் ரொம்ப குறுகி அதனுடைய வேலை செய்ய முடியாமல்
போயிடும். the telomere get too short do their job. ஓகேவா, get too short do their job causing our cell to age. ஓகேவா, அதனுடைய வேலையை செய்யாமல் இருக்கும் போது தான் அது என்ன ஆகுது, மெச்சூர் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ அது டீலோமியர் ஆக்ட் as a ஏஜிங் கிளாக்கு, ஏஜிங் கிளாக் இன் எவரி செல்ஸ். ஓகேவா, ஸோ 1 மார்க்ஸில் கேட்கலாம், டேஷ் இஸ் ஏ ஏஜ் கிளாக் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, டீலோமியர்ஸ் ஆக்ட் as a ஏஜிங் கிளாக் இன் எவரி செல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி டெஸ்ட் இது காட்ட வேண்டியது நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதில் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், டீலோமியர் அண்டு சேட்டலைட். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. எல்லோரும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. நிறைய கேர்ள்ஸ் எழுதி காட்ட மாட்டீங்க, பாய்ஸ் நிறைய பேர் எழுதி காட்ட மாட்டீங்க. ஓகேவா, ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.